வணக்கம். செங்கம் அருகே பரபரப்பு. காவல் நிலையம் முன்பு காதலியை கடத்த முயன்ற பெற்றோர் போலீசாரின் துரித நடவடிக்கையால் மீட்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த உச்சிமலை குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஏழுமலை. இவரது மகன் மதன்குமார் வயது 24. இவரும் பக்கத்து கிராமமான இறையூர் அண்ணா நகரை சேர்ந்த சேட்டு என்பவரது மகள் ஆனந்தி வயது 21. கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார்கள். திருமணம் செய்து கொள்ளும் நோக்கில் கடந்த 21/1/2026 அன்று இருவரும் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். மகளை காணவில்லை என ஆனந்தியின் தந்தை சேட்டு பாச்சல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பெயரில் விசாரணையை மேற்கொண்ட போலீசார் காதலர்களை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தைக்காக காவல் நிலையம் வருமாறு அழைத்துள்ளனர். போலீசாரின் அழைப்பை ஏற்று நள்ளிரவு நேரத்தில் காதலர்கள் இருவரும் காரில் பாய்ச்சல் காவல் நிலையம் வந்தார்கள். அப்பொழுது அங்கு மறைந்திருந்த பெண்ணின் உறவினர்கள் காதலர்கள் வந்த காரை வழிமறித்து சேதப்படுத்தினார்கள். மேலும் காரில் இருந்த ஆனந்தியை வலுக்கட்டாயமாக இழுத்து தூக்கிச் சென்று மற்றொரு காரில் ஏற்றி கடத்த முயற்சி செய்தார்கள். காவல் நிலையத்திலிருந்து முன்னே நடந்த இந்த சம்பவத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் அங்கிருந்த பொதுமக்களின் உதவியுடன் கடத்தல் காரை மடக்கி பிடித்தார்கள். கடத்தப்பட்ட பெண்ணை மீட்டு மீண்டும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். காவல் நிலையத்தில் இருதரப்பு பெற்றோர்களிடமும் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அப்பொழுது ஆனந்தியின் பெற்றோர் அவரது காலில் விழுந்து கெஞ்சியதால் மனம் மாறிய ஆனந்தி காதலனை பிரிந்து பெற்றோருடனேயே செல்வதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் ஆனந்தியை பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். மேலும் மதன்குமாரிடம் இனி பெண்ணிற்கும் உனக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி வாங்கிக் கொண்டு அவரையும் அனுப்பி வைத்தனர். நள்ளிரவில் அரங்கேறிய இந்த நாடகத்தால் பாச்சல் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி. குருபரன் மற்றும் ஐயம்மாள்.